சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, ரோகிணி வசமா சிக்க போறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இங்க ரோகிணி வந்து நம்ம ஷோரூம்ல இருக்கக்கூடிய பணத்த எடுத்து, அவங்க வீட்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு சுயநலத்துக்காண்டி அந்த பணத்த அவங்கட்ட குடுத்துருதாங்க. இது ரோகிணிக்கு மட்டும் தான் தெரியும். மனோஜுக்கு தெரியாது. இப்போ ரோகிணி வந்து வசமா சிக்க தான் போறாங்க முத்துட்ட. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விஜயா வந்து ஒரு ஐடிங்க ஒவ்வொரு விஷயமும் செஞ்சுட்டு இருக்குது. அவங்களுக்கு ஒரு பட்டம் கிடைக்க போகுது. டாக்டர் பட்டம். அதுக்காண்டி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க விஜயா ஷோரூம்ல பணம் எடுத்தது வந்து விஜயாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். நம்ம ரோகிணிய ஒரு வழி பண்ணிருவாங்க. ஆனா, இது கண்டிப்பா தெரிய தான் வரப்போது. இப்ப ரோஹிணி பணம் எடுத்தது வந்து ஷோரூம்ல அந்த டயத்துல யாருமே இல்ல. கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, அவங்க மிரட்டுனதுக்காண்டி பணத்த எடுத்துருதாங்க. "மனோஜ் என்னைய மன்னிச்சுக்கோ" அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே பணத்த எடுத்து அவன்ட்ட போய் குடுக்குறாங்க. இங்க மனோஜ்ட்ட வந்து, "மனோஜ் நம்ம என்னாச்சு? பணத்த வந்து இப்போதைக்கு நீ வந்து லாக்கர்ல வைக்க வேணாம்" அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. "என்ன ரோகிணி புதுசா சொல்ற? நம்ம எப்போ பணம் சேர்ந்தாலும் அதுல தானே வைப்போம்." "இல்ல ரோகிணி, ரோகிணி நம்ம பணம் வைக்கிறது அதுல தான் சேஃப்டி" அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. "இல்ல மனோஜ் இப்போதைக்கு வேண்டாம்" அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. உடனே எதார்த்தமா வந்து மனோஜ் வந்து பணத்த தொறந்து பார்க்குறாரு. உள்ள பணம் இல்ல. "என்ன ரோகிணி இதுக்குள்ள பணம் இல்ல" அப்படின்னு அசால்ட்டா கேட்குறாங்க. "இல்ல நான் இதுக்குள்ள தானே இருந்துச்சு." "என்ன ரோகிணி சொல்ற? இதுக்குள்ள தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே பணத்த வச்சோம். இந்த பணம் எப்படி வெளிய போச்சு? இந்த ஷோரூம்ல யாராவது எடுத்துட்டாங்களா?" அப்படின்னு பழிய தூக்கி யார் போடுறாங்கன்னா, அங்க வேலைக்கு சேர்ந்தவங்க 2 பேர் மேலயும் ரோகிணி பழிய போடுறாங்க. "இவங்க தான் எடுத்திருப்பாங்க. இவங்க தானே ஐடியா குடுத்தாங்க. இவங்க தான் பணம் வைக்கும்போது இருந்தாங்க பக்கத்துல" அப்படின்னு சொல்றாங்க நம்ம மனோஜ்ட்ட. இத வந்து மனோஜ் என்ன செய்றாங்கன்னா, வீட்ல போய் விஜயாட்ட சொல்லிருறாங்க. இத கேட்ட விஜயாவுக்கு தாக்கு புக்குன்னு குதிக்கிறாங்க. "ஏய் ரோஹிணி! நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஷோரூம்ல மனோஜ் வச்சிருக்க பணத்த அவன் லாக்கரு அந்த நம்பர் வந்து உன்னையும் மனோஜை தவிர யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த ஷோரூம்ல யாரோ வேலை பார்க்க 2 பேர் வந்தாங்க. அவங்க ஐடியா குடுத்தாங்க. அத வச்சு பணம் கிடைச்சது. அப்படின்னு சொல்லி உள்ள வச்ச பணத்த காணாம போணுச்சுன்னா, உனக்கு தெரியாம அது எப்படி போகும்?" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இத கேட்ட ஆன்ட்டி நிஜமா எனக்கு தெரியாது. ஆனா அவங்க தான் வந்து பக்கத்துல அன்னைக்கு டயத்துல கரண்டும் வேற இல்ல. நம்ம கேமராவும் ஒர்க் ஆவல. அது எப்படி அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும் ஒர்க் ஆகாம இருக்கும்? நீ எடுத்து வச்சுட்டு எதுவும் என்கிட்ட மறைக்கியா? அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. ஆன்ட்டி நான் மறைக்கல. ஏய் நீ இதுவரைக்கும் மறைச்சது அத்தனையும் எனக்கு தெரியாமயா இருக்கு? இந்த வீட்ல வாய தொறந்தா பொய்ய தானே நீ சொல்லிக்கிட்டு இருக்க. இதுவரைக்கும் என்னைக்கு உண்மைய சொல்லியிருக்க? நான் வந்து சில விஷயத்த கோவப்பட்டு செய்வேன். ஆனா எங்க வீட்ல என் கணவர் பேச்ச மீறி நான் எந்த விஷயத்தையும் செஞ்சதில்ல. ஆனா மனோஜ்ட்டயும் நீ மறைக்கிற அப்படின்னு சொல்றாங்க விஜயா. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, "இல்ல மாமா நான் எதுவுமே செய்யல" அப்படின்னு சொல்றாங்க. ஆண்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப வசமா சிக்க போறாங்க ரோஹிணி. அடுத்தடுத்த எபிசோட் இப்படிதான் நண்பர்களே